பிறக்க இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு உங்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் மனநிம்மதியையும் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் தர எல்லாமல்ல வசிஷ்ட மகா கணபதியை வணங்கி இந்த புத்தாண்டு ராசி பலனை உங்களுக்கு வழங்குகிறேன். வணக்கம். பிறக்க இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு துலா ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு மகத்துவம் பொருந்திய ஆண்டாக கருதப்படுகிறது. ஏன்னு சொன்னால், இந்த ஆண்டு வருடாந்திர கிரகங்களான சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது என்கின்ற 4 கிரகத்தினுடைய பெயர்ச்சிகள் இருக்கின்றது. எனவே இந்த 4 கிரகத்தினுடைய பெயர்ச்சியானது துளாராசிக்கு எந்த மாதிரியான தன்மைகளையும் பண்புகளையும் பயன்களையும் தரும் என்பதை பற்றியும், என்ன மாதிரியான தாக்கத்தையும் விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்பதை பற்றியும் ஒரு விரிவான ஒரு பார்வை. துளாராசியை பொறுத்தவரையிலோ சித்திரை நட்சத்திரத்தினுடைய 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், விசாக நட்சத்திரத்தினுடைய முதல் 3 பாதங்களை கொண்டுள்ளது இந்த துளாராசி. அப்போ யாரெல்லாம் சித்திரை 3-4 பாதங்களோ அல்லது சுவாதி 4 பாதங்கள், விசாக நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3ஆம் பாதங்களை கொண்டுள்ள நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் இந்த துளாராசி. அப்போது இந்த ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதத்தினுடைய இறுதியில் 6ஆம் இடத்துக்கு செல்கின்றார். நிச்சயமாக சொல்லலாம், இது ஒரு பெரிய ப்ளஸ், இது ஒரு பெரிய பொற்காலம். 2025ஆம் ஆண்டானது உங்களுக்கு ஒரு பெரிய யோகமான டைமை நம்ம சொல்லலாம். எப்படின்னு சொன்னால், துலா ராசிக்கு 4 மற்றும் 5 கூடிய கேந்திர திரிகோணாதிபதினு சொன்னாலும் கூட இயற்கையில் இவர் ஒரு பாவகிரகம். அப்போ பாவகிரகங்கள் பொதுவாக 3, 6, 10, 11 என்கின்ற உபஜயஸ்தானங்களில் இருக்கும் பொழுது, குறிப்பாக கோச்சார காலகட்டங்களில் 3, 6, 11 என்ற இடங்களில் இருக்கும் பொழுது சனி பகவான் சற்று நன்மை செய்ய கடமைப்பட்டவராக தன்னை மாற்றிப்பார். ஸோ அப்படிங்கிற அடிப்படையில் 5ஆம் இடத்தில் சனி இருப்பதை விட 6ஆம் இடத்தில் இருப்பது சற்று நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற வகையில் இருக்கும். சரிங்களா? எனவே சனி பெயர்ச்சியானது நிச்சயமாக உங்களுக்கு நன்மை பயக்கின்ற வகையில் இருக்கும். சனியினுடைய இன்னொன்று, உங்களோட ராசியாதிபதியான சுக்கிரனுக்கு இந்த சனி பகவான் நெருங்கிய நண்பர். சரிங்களா? சுக்கிரனுக்கு முதல் தரமான நண்பர் யாருன்னா சனி பகவான் தான், அப்புறம் தான் புதன்லாம். அப்படிங்கிற அடிப்படையில் சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு துளாராசி, துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த விதமான மிகப்பெரிய அளவுக்கு கெடுதல்களை தரமாட்டார். தீமை தருகின்ற இடத்தில் இருந்தாலும் கூட தீமைகளை மிகுந்து செய்ய மாட்டார். அப்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கடன், நோய், இதனால் வரை உங்களுக்கு இருக்கின்ற கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் தீர்த்துருவார் சனி பகவான். சரிங்களா? ஸோ இயற்கையில் இவர் பாவர். ராசிக்கு இவர் சுபராக இருந்தாலும் கூட இயற்கை பாவ கிரகங்கள் இந்த மாதிரியான ஒரு சத்துருஸ்தானத்தில் போகும்பொழுது அந்த ஸ்தானத்தை நசுக்கும் என்கின்ற அடிப்படையில் சனியினுடைய இருப்பானது மிகப்பெரிய அளவுக்கு எடுத்து தராது. இதனால் வரை இருந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகும். சரிங்களா? உடல் நலத்தில் கொஞ்சம் ஆரோக்கியம் கிடைக்கும், பயப்பட தேவையில்லை. இந்த சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையால் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ராசிக்கு நண்பர் என்கின்ற அடிப்படையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதன் காரணமாக சற்று கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும். வெளிநாடு, வெளிமாநிலங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்தோடு கோச்சார கிரகங்கள் தொடர்பில் இருக்கும்பொழுது நம்ம வெளியில் போகலாம். அப்படிங்கிற அடிப்படையில் வெளிநாடு, வெளிமாநிலங்களுக்கு போகலாம். சரிங்களா? வேலைக்காக பிடிப்பு தேடி போகலாம். ஆனால் ஒவ்வொரு வகையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? 8ஆம் இடம் என்பது, ராசிக்கு 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், திடீர் விபத்துகளையும் கண்டங்களையும் கொடுக்கும். சற்று கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்க்கின்றார். கன்னி ராசியை பார்க்கின்றார். 12ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அயன சயன போகஸ்தானம். சரிங்களா? அயன சயன போகஸ்தானம் அது 2வது வெளிநாடு வாழ்க்கையை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு இடம் 12ஆம் இடம் தான். அப்போது உங்கள் ராசிக்கு நண்பர், ராசிக்கு மிக நெருங்கிய நண்பர்களில் இவரும் ஒருவர். இவர் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தோடு தொடர்பு பொழுது 12ஆம் பாவத்தை வலிமைப்படுத்துவார்.
அப்போ 12ஆம் இடம் வந்து வெளிநாட்டை குறிக்கின்ற ஸ்தானம் இல்லையா? எனவே 8ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கின்றார், 12ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். எனவே வெளிநாடு போகணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கின்ற உங்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு சார்ந்த வகைகளில் வேலைவாய்ப்புகள் கிடைத்து வெளிநாடு நிச்சயமாக செல்ல முடியும். சரிங்களா? அதே மாதிரி தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடம் என்பது என்னது? குறுகிய தூர பயணங்களை குறிக்கின்ற ஒரு இடம் இது. அப்போ குறுகிய தூர பயணங்கள் மூலமாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதில் ஒரு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. தைரியம் தன்னம்பிக்கையை கொஞ்சம் குறைக்கும் இந்த சனியினுடைய பார்வை. இருந்தாலும் கூட நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்கள் ராசிக்கு நண்பர் என்கின்ற அடிப்படையில் மிகப்பெரிய அளவுக்குலாம் பாதிப்பை ஏற்படுத்தாது. இளைய சகோதரனுடைய வாழ்க்கை, அவருடைய படிப்பு, அவருடைய உத்தியோகத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்து சரியாக போகும். இருந்தாலும் துளாராசிக்கு இந்த சனி பயிற்சியானது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு யோகத்தையே தரும் ஒழிய உங்களுக்கு நிச்சயமாக ஒரு 80 முதல் 90% சனி பயிற்சியானது உங்களுக்கு நன்மை அளிக்கும் என்கின்ற வகையில் இருக்கின்றது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பயிற்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வருகின்ற மே மாதம் 14-15 தேதிகளில் குரு பயிற்சி இருக்குது. இதனால் வரை உங்களுக்கு அஷ்டம குருவாக ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த இந்த குரு பகவான் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு செல்கின்றார், பாக்கியஸ்தானத்துக்கு செல்கின்றார். சரிங்களா? இப்போது இந்த உங்கள் ராசிக்கு 6 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்காது. சரிங்களா? ஏன்னா குரு பகவான் இயற்கையில் ஒரு சுபகிரகம். 9ஆம் இடம் வந்து பாக்கியஸ்தானம். ஸோ தனஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார் என்கிற அடிப்படையில் ஒரு வகை நன்மையை செய்கிறார். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 6 அவன் ருணரோக சத்துருக்காரகன், கடன் நோய் வம்பு வழக்கு சிக்கல்களை தருகின்ற கிரகம் தந்தையோட ஸ்தானத்தில் போய் அமைகிறார். அப்போ தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்தணும். நீங்கள் தந்தைக்கு உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து முதல்கள் வரும். தந்தையினுடைய சொத்துக்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சேரும். சரிங்களா? பூர்வீக சொத்துக்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சேரும். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு இந்த குரு பகவான் 6ஆம் பாவாதிபதி, ருணரோக சத்துருஸ்தானாதிபதி, கடன் நோய் வம்பு வழக்குகளை தருகின்ற ஒரு கிரகமாக நம்ம எடுத்துக்கிறோம் இதை. சரிங்களா? எல்லா ராசிகளுக்கும் குரு பகவான் யோகர். ஆனால் துளாராசிக்கு அவர் பகை கிரகம். அப்படிங்கிற அடிப்படையில் 6 கிரகம் வலிமை அடையக்கூடாது என்கின்ற அடிப்படையில் இந்த 6 கிரகமானது 9ஆம் இடத்தில் திரிகோணத்தில் வலிமையோடு அமரும் பொழுது 9ஆம் இடத்தை பாதிக்கும் என்கின்ற அடிப்படையில் தந்தை சார்ந்த உறவுகள், தந்தையினுடைய சொத்துக்களில் அதிக கவனம் செலுத்தணும். சரிங்களா? மற்றபடி அது ஒன்றும் மிகப்பெரிய அளவுக்குலாம் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒன்றும் கவலை தேவையில்லை. இந்த குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பார். சரிங்களா? அப்போ குரு பார்க்க கோடி புண்ணியம் என்கின்ற அடிப்படையில் குருவோடைய பார்வை உங்கள் ராசியை பலப்படுத்தும் என்கின்ற அடிப்படையில் நல்ல யோசனை, நல்ல சிந்தனை, நல்ல ஆரோக்கியமான உடல் அமைப்பு இது எல்லாத்தையும் கொடுத்துரும். 6 ராசியை பார்த்தாலும் கூட 6ஆம் பாவாதிபதியான இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்தாலும் கூட மிகப்பெரிய அளவுக்கு அது உங்களுக்கு கொடுத்துறாது. ஏன்னா இதெல்லாம் கோச்சார கிரகங்கள் தான். சரிங்களா? ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் துலா லக்னம் துலா ராசியில் பிறந்து உங்களுக்கு குரு தசை நடக்குது, குரு வக்ரமாகலை அப்படின்னு சொன்னால் தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயப்படணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜனனகால கட்டத்தில் நீங்கள் துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்து தற்போதைக்கு உங்களுக்கு குருமக திசை நடக்குது, குருவும் வக்ரமாகலை அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவாதிபதியான குரு பகவான் 9ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கும் பொழுது உடல்நல சௌரிய குறைபாடுகளை ஏற்படுத்தும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் துலா லக்னத்திற்கு யோகமான தசாபதிகள் நடக்கும் பொழுது இந்த குருவுடைய பார்வை மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? அதே மாதிரி இந்த குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், தன்னம்பிக்கை இது எல்லாத்தையும் நல்ல முறையில் கொடுப்பார். இளைய சகோதரத்தை வளப்படுத்துவார். இளைய சகோதரருக்கு உங்களுக்கு உள்ள ஒற்றுமுறைகளை மேம்படுத்துவார். அதனால் அது பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இந்த குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் ஸ்தானம், பிள்ளைகள் ஸ்தானம் இல்லையா? எப்போ பொதுவாக குரு 5ஆம் இடத்தை பார்ப்பது என்பது வேறு. உங்கள் ராசிக்கு சத்துருக்காரகனாகிய இந்த குரு பகவானுடைய பார்வை என்பது சில நேரங்களில் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்துமுறைகளை வரும். சரிங்களா? ஒரு 45-50 வயசில் இருக்கிறீங்க, 60 வயசில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து முதல்கள் வர வாய்ப்பு இருக்குது. பூர்வீகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வீகத்தை இந்த குரு பகவான் பார்க்கிறார்.
துளாராசியை பொறுத்தவரையிலும் குருவுடைய பார்வை என்பது சற்று கவனிக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? மற்ற ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்மை அளிக்கின்ற இந்த குரு பகவான் துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா அவர் பகையாக வருகிறார். ஸோ அதனால் சொல்கிறேன், 9ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை சற்று கெடுக்கும். அதான் மறுபடி சொல்கிறேன், உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் பிறக்கின்ற காலகட்டத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு சுபருடைய தசாபதியில் நடக்கும் பொழுது இந்த கோச்சார காலகட்டத்தில் இருக்கின்ற குருவுடைய பார்வை மிகப்பெரிய அளவுக்கு கெடுக்காது, பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஸோ அப்போ பிள்ளைகள் சார்ந்த உறவுகள், அவங்களுக்கு உடல்நல ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுத்துறது, பூர்வீக சொத்துக்கள் சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகிறது, அதிர்ஷ்டம் தட்டி போகிறது, இதெல்லாம் இந்த குருவுடைய பார்வை பண்ணி விட்டுரும். ஏன்னா பூர்வீகம் என்பது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குறிக்கின்ற இடம் பூர்வீக ஸ்தானம். அப்போ பூர்வீகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த குரு பகவான் கொடுத்துருவார். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரியா? எனவே சனியினுடைய பயிற்சியானது உங்களுக்கு நன்மை அளிக்கின்ற வகையில் இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சியானது சற்று மனதிற்கு இதமானதாக இல்லை என்பதே தெரியப்படுத்துகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிகள், இதே இந்த மே மாதத்தில் 18ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா, இதுநாள் வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த இந்த ராகு பகவான் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வருகின்றார். அதே மாதிரி கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போகின்றார். சரிங்களா? இந்த ராகு பொதுவாகவே இயற்கை பாவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான திரிகோண ஸ்தானத்தில் ராகு அமர்வது என்பது உகந்தது அல்ல. பொதுவாகவே பாவ கிரகங்கள் 6ஆம் இடத்தில் இருந்தால் நல்லது. அப்போ கடந்த 1.5 ஆண்டுகளாக உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்தில் இந்த ராகு பகவான் அமர்ந்து நோய் நொடி இல்லா, கடன் இல்லா, வம்பு வழக்குகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்தது. ஆனால் தற்போதைக்கு இந்த ராகுவோடைய பெயர்ச்சியானது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வருகிறார். அப்போ துலாத்துக்கு 5ஆம் இடம் என்பது நான் இப்போ சொன்னது மாதிரி குழந்தைகள், பூர்வீகம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துக்காக வரும் பொழுது இந்த குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு சற்று தடைகளையும், குழந்தைகளுக்கு உடல்நல சௌரிய குறைபாடுகளை ஏற்படுத்தும், பூர்வீகத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குருவுடைய பார்வையும் அந்த 6ஆம் பாவத்தினுடைய பார்வையும் இந்த ராகுக்கு இருக்கும் பொழுது ராகு தன்னுடைய கடுமையான வேலையை அவர் செய்வார். சரிங்களா? எனவே இந்த திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம் போன்ற ராகு ஸ்தலங்களுக்கு போயிட்டு பாலபிஷேகம் செய்து, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு பாலபிஷேகம் செய்து அர்ச்சனை தீபங்கள் ஏற்றி வழிபடுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ராகு காலத்தில் நீங்கள் வந்து துர்க்கையம்மனை வழிபடுறதும் இதுக்கு மிகப்பெரிய ஒரு யோக பாக்கியங்களை கொடுக்கும். அதே மாதிரி பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு பெயர் நட்சத்திரத்தை சொல்லி உங்களுக்கு அர்ச்சனை தீபமேற்றி வழிபடுவதும் இந்த ராகு கேதுனுடைய தாக்குதலிலிருந்து இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நன்மை அளிக்கின்ற ஆண்டாக அமையும். சரிங்களா? பொதுவாகவே ராசிக்கு 11ஆம் இடமான பாதஸ்தானத்தில் கேது அமர்கிறார். ராசிக்கு 5ஆம் இடமான திரிகோணத்தில் ராகு அமைகிறார். ஸோ அப்போ ராகு 5ஆம் இடத்துலையும் கேது 11லேயும் அமருது. இந்த அமைப்புகள் சற்று ஒரு சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்காது. சனி மட்டுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும். குருவும் ராகு கேதுக்களும் சற்று மந்தமான சூழ்நிலையும் ஒரு சில குழப்பமான சூழ்நிலைகளையும் பிரச்சனையும் உண்டு பண்ணும். இருந்தாலும் தெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு இதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அளிக்கின்ற வகையில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்வது போல் இது வந்து வெறும் கோச்சார பலன்கள் தான். துளாராசியில் பிறந்த நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி கண்டு நீங்கள் ஒன்றும் அச்சம் கொள்ள தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஜனனகால ஜாதகமே நமக்கு மிக மிக முக்கியமானது. அதன் அடிப்படையிலேயே நமக்கு பலன்கள் தீர்மானிக்கப்படுது. நீங்கள் துலா லக்னம், துலா ராசியில் பிறந்து சுபர் யோகர் நண்பர்களுடைய தசாபதியில் நடக்குமாயின் இந்த ராகு கேது பயிற்சிகளோ குரு பயிற்சிகளோ குருவுடைய பார்வையோ உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கெடுதலை நிச்சயம் தராது. ஜனனகால ஜாதகத்திலும் உங்களுக்கு குரு தசையும் ராகு தசையும் நடக்குதுன்னு சொன்னால் ராகுவும் சரியான ஒரு இடத்தில் அமையாமல் துருஸ்தானத்தில் அமர்ந்து தசை நடத்தும் பொழுது இந்த ராகு கேதுனுடைய தன்மையானது சற்றே பாதிப்பை ஏற்படுத்தும் மொழிய மற்றபடி மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. எப்படி இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்கின்ற சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து மிகப்பெரிய அற்புதங்களை நகர்த்த இருக்கின்றார். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. வருகின்ற 2025ஆம் ஆண்டானது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி ஆண்டாக உங்களுக்கு அமையும் என்பதில் எந்த விதமான
மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவினை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் இந்த வீடியோவுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும்.